வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 6வது ஜாதகம். அதாவது 9/11/1995ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 30 வருஷத்த பூர்த்தி பண்றீங்க. தேய்பிறை திதியை திதியில நீங்க பிறந்திருப்பீங்க. ரோகிணி நட்சத்திர ரிஷப ராசியில நீங்க பிறக்கிறீங்க. இந்த ரோகிணி நட்சத்திர ரிஷப ராசிக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா, தனுசு ராசி சந்திராசிரமமா அமையும். ஓவா, வி, உ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த ரோகிணி நட்சத்திர ரிஷபராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி மூல நட்சத்திர தனுசு ராசிலையும், அதாவது யாரு சந்திராசிரமமா அமைகிறாங்களோ அதே ராசி உங்களுக்கு குபேர புள்ளியாகும். அதிர்ஷ்ட புள்ளி ஆயில்ய நட்சத்திர கடக ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. அவங்கள்ட்ட எல்லாம் குடுக்கல் வாங்கல் இருந்ததுன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத கூட நீங்க எடுத்துக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க சந்திரன் உச்சமாகி அழகுக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க. சரிங்களா? நீங்க அழகுக்கு சொந்தக்காரங்களா இருப்பீங்க. நீங்க பிறக்கும் போது இருந்தது சந்திர தசைங்க. இப்போதைக்கு செவ்வாய் திசை 7 வருஷமும், ராகு தசை 18 வருஷமும், குரு தசை 16 வருஷமும் உங்களுக்கு இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? அப்பனா இப்போதைக்கு தசாபுத்தி நடத்துறவங்க குரு தசை. குருவுக்கு யாரெல்லாம் பாதகத்தை விளைவிப்பாங்க? எந்த லக்கணத்துக்காரங்க அப்படின்னு சொன்னா, 1 ரிஷப லக்னம், 2வது துலாம் லக்னம், அடுத்தது கடக லக்னம், சிம்ம லக்னம். இந்த 4 லக்கணத்துக்காரங்களுக்கு இந்த குரு தசையை பொறுத்தளவுக்கு பாதகமா செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பனா இவங்க கடன் வாங்குறதோ, அது முறையா கடன் வாங்கிக்கங்க. அதாவது எக்ஸ்ட்ரா கடன வாங்கிட்டு, அதிக வட்டிக்கு வாங்கிட்டு, நீங்க அத கட்ட முடியாம பல பேத்துக்கிட்ட மறுபடியும் பணம் வாங்கி, அதையும் கட்ட முடியாம, கடைசியில தெருவுக்கு வந்து நிக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போயிருங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற இதனால ஒற்றுமையும் தடைப்படும். வாழக்கூடிய வாழ்க்கையும் தடைப்படும். ஒண்ணு வெளியூரோ, வெளிநாடோ போ வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். ஊர விட்டு வெளியே தள்ளி போகக்கூடியது. சொந்த வீட்ட விட்டு அடுத்த வீட்டுக்கு வாடகைக்கு போகக்கூடியது. இதெல்லாம் தான் இந்த காலத்துல செய்யக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அடுத்தது நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா, இடது கண் பார்வை குறைபாட்டு பிரச்சனை, அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைன்னா அம்மாவ இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, செரிமான கோளாறு பிரச்சனை, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க. தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வருங்க. அப்பாவும் பையனும் ஒரே வீட்ல இருக்கக்கூடாது. 30 வயசுக்கு மேல தான். இதுக்கு மேல தான் சொந்த தொழில் பண்ணணும். ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நட்டத்த குடுக்கக்கூடிய அமைப்பும் குடுத்துரும். சரிங்களா? மனைவி கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்க. ஒரு சில நேரத்துல உங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு. இதனால விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் இல்லாம போகக்கூடிய அமைப்பு வரைக்கும் இழுத்துட்டு போகும். சரியான கோபக்காரன், சொந்தக்காரன். அரசு சம்மந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்திருந்தா லாபத்த குடுக்கும். கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் 30 வயசுக்கு மேல தான் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமா இருந்ததுன்னா, சரியான கோபக்காரி, சண்டைக்காரி, ரோசக்காரி, அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய மனைவி, கணவன விட்டே குடுக்காத மனைவி, இதெல்லாம் ஏற்படுங்க. கவர்மெண்ட் உத்தியோகம் அருமையா இருக்கு. ஒரு சில பேர் மெடிசின் சம்மந்தப்பட்டத படிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு இன்னும் லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கு. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். இதனால கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை குடுக்கலாம். சில பேத்துக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகக்கூடிய தன்மைய தான் குடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, சுப பலன்கள் எங்களுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணமாகாத ஆண்களுக்கும், மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இப்போதைக்கு யோகமான காலம் தான். இந்த 1 மாசத்துக்குள்ள ஆகுங்க. இல்லைன்னா சித்திரைக்கு மேல உங்களுக்கு யோகம் அமையக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனத்துல விபத்தும் சேர்ந்து ஏற்படும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? இதெல்லாம் தான் இந்த ஜாதக ரீதியா இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது 9/11/1995ஆம் ஆண்டு பிறந்தவங்களோட பலன்கள். மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகவும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.